ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஒரு மினியேச்சர் பேக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ரெக்டாங்கிளாக ஒரு பேப்பரை நீளமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போது மடித்த பகுதியில் க்ளோஸ்டாக இருக்கிற பகுதியிலேருந்து நம்ம ஒரு டிசைன் மாதிரி வரைஞ்சிக்கலாம். சும்மா ஒரு பேக் மாதிரி. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்த வரைஞ்ச பகுதியை இனி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி இன்னொரு பேப்பரில் நீங்கள் ரஃப்பாக ஒன்று செய்து வச்சுக்கோங்க. பேப்பரில் இதே அளவு, ஏன்னா சைஸ் தேவை நம்ம இதுக்கு பிறகும் இதே அளவு. நான் அதுக்காக ஒரு ஒயிட் பேப்பரில் தனியாக ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது இந்த நம்ம செய்த இந்த அளவில் ஒரு 3/4 வாசியில் இந்த நம்ம இப்போது ஒரு இன்ச்சு அளவில் நீளமாக எடுத்து வச்சுருக்கோம். அதால் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 3/4 வர அளவுக்கு இப்படி வச்சு ஒட்டிக்கணும். நான் ஒட்டிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு பிறகு நம்ம நான் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சு சொன்னேன்ல, அதே மாதிரி நான் இப்போ ஒரு ரஃப்பாக ஒரு பேப்பரில் வச்சுருக்கேன். இதே சைஸ் தான். இந்த ரஃப்பான பேப்பரை நான் இதில் வச்சு அளவெடுத்து வெட்டிக்கிறேன். இப்போ நான் இதை வெட்டி எடுத்துக்கிறேன். வெட்டி எடுத்தாச்சு. லைட்டாக சைடில் சுற்றி க்ளூ போட்டுக்கிட்டு ஒட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒட்டினதுக்கப்புறம் இப்படி ஒரு 3 இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு 10 வார அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை மடக்கி வச்சு லைட்டாக க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறமா அந்த சென்டர் இந்த பகுதியை நல்லா அப்படி கொஞ்சம் இது பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம், க்ளூ போட்டு. கொஞ்ச நேரம் ஒட்டி அப்படியே அழுத்தி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ அது ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீளம் மட்டும் ஒரு சின்ன பீஸ் எடுத்து 2ஆக மடக்கிக்கிட்டு அதில் சும்மா ஒரு டிசைன் வரைஞ்சிக்கலாம். நான் இப்போது இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். சும்மா இந்த மாதிரி ஒரு கண்ணு மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிட்டு
அதை இப்போ வெட்டிக்கலாம். இப்போது நம்ம இந்த மாதிரி வரைஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரி சென்டர் பார்த்து இதை மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடக்கிக்கோங்க. 2 பக்கமும் மடக்கிட்டு க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. நமக்கு இப்படி ஒரு பட்டர்ஃப்ளை இறகு மாதிரி கிடைக்கும். அதை க்ளூ போட்டு லைட்டாக ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டியாச்சு. நான் அதுக்கு நடுவில் சும்மா ஒரு முத்து ஒட்டி வச்சுருக்கேன். ஒட்டிட்டு இதில் ஒட்டக்கூடாது, நான் மாற்றி இதில் ஒட்டுறேன். மேலே அந்த இருக்குது பார்த்திங்களா, அந்த மூடிக்கு மேலே ஒட்டிக்கலாம். இப்போது மூடிக்கு மேலே இப்போ ஒட்டிட்டேன் பார்த்திங்களா. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன பேக் மாதிரி பார்த்திங்களா. இது நல்ல அழகான இந்த ஜிகினா பேப்பரில் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஷோகேஸ்லலாம் வச்சுக்கலாம், அழகாக இருக்கும். சின்னதாட்டு நம்ம ஏதாவது ஒரு கிஃப்ட் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்களே பண்ணி அதுக்குள்ளே வச்சு கொடுத்துக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஆல்.